This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மருதாணியோட மருத்துவ பயன்கள். மருதாணி பொதுவாக வெப்பத்தன்மையும் துவர்ப்பு சுவையும் கொண்டது. மருதாணி இலை பித்தத்தை அதிகமாக்கும். இலைகள் கை கால்களில் தோன்றும் சேற்றுப்புண்ணுகள், அழுக்குப்படை, கட்டி, பித்த வெடிப்புகள் ஆகியவற்றை குணமாக்கும். மருதாணி வேர் நோய் நீக்கி உடலை தேற்றும். மருதாணி பூக்களை சேகரித்து உலர்த்தி தலையணை போல் செய்து படுத்து வர நல்ல தூக்கம் உண்டாவதுடன் தலைப்பேன்களும் குறையும். மருதாணி புதர் செடியாகவோ குறுமரமாகவோ காணப்படும். நடுத்தரமான அல்லது பெரிய அதிகமான கிளைகளுடன் கூடிய தாவரமாகும். மருதாணி இலைகளை ஈட்டி வடிவமானவை. 4 கோணங்களுடன் எதிரெதிராக 2.3 சென்டிமீட்டர் நீளத்தில் அமைந்திருக்கும். மருதாணி மலர்கள் சிறியவை, வெண்மை, இளமஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறமானவை, மணம் கொண்டவை. பெரிய நுனி கொத்துகளில் தொகுப்பாக காணப்படும். மருதாணி பழங்கள் சிறியவை, பட்டாணி அளவில் பல விதைகளுடன் காணப்படும். அழகாகவும் அதன் மருத்துவ உபயோகங்களும் வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன. மருதோன்றி, ஜனமலை, ஜவனம், அளவனம் ஆகிய பெயர்களும் மருதாணி தாவரத்திற்கு உண்டு. மருதாணி இலை, பூ, விதை, வேர் ஆகிய மருத்துவ பயன் கொண்டவை. மருதோன்றி இலைகளை மைய அரைத்து அடை போன்று தட்டையாக தட்டி நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டும். அதனை தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் போட்டு 21 நாட்கள் வெயிலில் வைத்து பின்னர் வடிகட்டி பத்திரப்படுத்த வேண்டும். இந்த எண்ணெயை தலையில் தடவி வர வேண்டும். இதனால் இளநரை மாறுவதுடன் கண்கள் குளிர்ச்சி அடையும், நல்ல தூக்கம் உண்டாகும். 6 தேக்கரண்டி அளவு புதிதாக சேகரித்த மருதாணி இலைச்சாற்றை வெறும் வயிற்றில் காலை வேளையில் குடிக்க வேண்டும். 10 நாட்கள் வரை இவ்வாறு செய்ய பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகும். மருதாணி இலைகளுடன் சிறிதளவு பாக்கு சேர்த்து அம்மியில் அரைத்து இரவில் கை கால் நகங்களின் மீது வைத்து காய்ந்த பின்னர் உறங்கி காலையில் கழுவ வேண்டும். இவ்வாறு 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்து வர நகம் சொத்தையாவது, அழுக்குடன் பளபளப்பில்லாமல் இருப்பது ஆகிய பிரச்சனைகள் தீரும். மேலும் நகம் தொடர்பாக ஏற்படும் எந்த நோயாலும் தடுக்கப்படும். மருதாணி இலையை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் பூச கொப்பளங்கள், தீக்காயங்கள் குணமாகும். சிறிதளவு மருதாணி கொழுந்தை நீரில் இட்டு ஊற்றி வைக்க வேண்டும். 1 மணி நேரம் ஊற்றிய பின்னர் இந்த நீரை கொதிக்க வைத்து கசாயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கசாயத்தால் வாய் கொப்பளிக்க, வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் தீரும். மருதாணி இலைகளை அரைத்து பாதங்களில் வைத்து கட்டுவது சிறந்த முறையாக பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றும் இருந்து வருகின்றது. மருதாணி விதை எண்ணெயை உடலில் தடவ உடல் எரிச்சல் குணமாகும். மருதாணி இலைகளை அரைத்து பற்று போட்டால் தலைவலி குணமாகும். மருதாணி இலை மற்றும் மலர்கள் குஷ்டநோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.